ஒரு சொத்து வாங்க போகிறோம் அல்லது விற்க போகிறோம் அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டும், என்னென்ன விஷயங்களை நம்ம கூர்ந்து கவனிக்க வேண்டும் என்பதை தொடர்ந்து என்ற தலைப்பில் நம்ம தொடர்ந்து வீடியோவில் பார்த்து கொண்டிருக்கிறோம். முதலாவது வீடியோவில் ஒரு முக்கியமான விஷயம், விற்கிறவங்களுக்கு ஒரிஜினல் சேலீடு இருக்கா அப்படின்றத பார்க்குறோம், கண்டிப்பாக பார்க்கணும்னு சொல்லியிருந்தோம். ரெண்டாவது வீடியோவில் முக்கியமாக பார்க்க வேண்டிய அடுத்த விஷயம் என்னென்னா தாய் பத்திரங்கள் இருக்குதா அப்படின்றத பற்றி பார்த்துருந்தோம். அந்த டாக்குமெண்ட் இல்லைன்னா என்னென்ன பிரச்சனைகள் வரும், அது எப்படிலாம் பார்க்கணுன்றதை பற்றி போடுறோம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம மூன்றாவது விஷயம், ஒரு சொத்து வாங்க போகிறோம் இல்லை சொத்து நம்ம வச்சுருக்கோம், நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய மூணாவது விஷயம் என்னன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வணக்கம், நான் உங்கள் ரசிகா கலை. இப்போ முதல் ரெண்டு விஷயங்களை பற்றி நீங்கள் பார்க்கணுன்னா இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் பார்த்துங்க. இப்போ மூணாவதாக நம்ம ஒரு சொத்து வாங்க போகிறோம் அப்படின்னாலும் சரி, இல்லை சொத்து நம்ம வச்சுருக்கோம்னாலும் சரி, நம்ம கவனிக்க வேண்டிய மூணாவது முக்கியமான விஷயம் என்னென்னா அந்த சொத்துக்குரிய பட்டா, சிட்டா, அடங்கல், இந்த மூணும் இருக்குதா அப்படின்றத பார்க்கணும். சொத்து ஒருத்தர் விற்கிறார் அப்படின்னா அவர் பேரில் பட்டா இருக்கா, இல்லை அவர் பேரில் சிட்டா இருக்கா, அவர் பேரில் அடங்கல் இருக்கா, இந்த மூணையும் பார்த்து அந்த மூணுமே அவர் பேரில் இருந்தால் மட்டும்தான் நம்ம சொத்தை வாங்கணும். இப்போ வாங்க போகிறோன்றது மட்டும் இல்லை, இப்போ நீங்கள் சொத்து உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா முதல்ல உங்கள் பேரில் பட்டா இருக்கா, உங்கள் பேரில் சிட்டா இருக்கா, உங்கள் பேரில் அடங்கல் இருக்கா அப்படின்றத ஒரு சொத்து உடைமையாளரும் அதை பார்த்து அதை வாங்கி அவங்க பேரில் வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா 4 பேரை நீங்கள் விற்க போகணுன்னா கண்டிப்பாக இதை வாங்க போகிறோம் இது மாதிரி கேட்பாங்க. ரெண்டாவது, இதுதான் முக்கியமான, நீங்கள் வெறும்னா சேலீடோ மட்டும் வச்சுருக்கோம் இப்படி கேட்கலாம். சார், நான் காசு கொடுத்து சொத்தை வாங்கினேன், என் பேரில் சேலீடு இருக்குது, சொத்து என் அனுபவத்தில் இருக்குது, இதை தவிர என்ன பட்டா எதுக்கு, சிட்டா எதுக்கு, அடங்கல் எதுக்குன்னு கூட நீங்கள் கேட்கலாம். அது அப்படி கிடையாது. இந்த பட்டா, சிட்டா, அடங்கல் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது கவர்மெண்ட் உங்களுக்கு கொடுக்குற ஒரு அங்கீகார ஆவணங்கள். இப்போ நீங்கள் நான் ராமசாமின்ற ஒரு சொத்தை வாங்குறேன்னா ராமசாமி என்ன பண்ணுவார், ஒரு சொத்தை என் பேரில் எழுதி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவார். இதில் சம்மந்தப்பட்ட பார்ட்டி யாருன்னு பார்த்தீங்கன்னா ராமசாமி. ராமசாமி நான் இந்த சொத்தை எனக்கு விற்கிறேன் அப்படின்றத அங்கீகரிக்கிறாரு, நான் இதை வாங்குறேன் அப்படின்றத அங்கீகரிக்கிறேன். இப்போ இதை தவிர்த்து மற்றவங்க எல்லாரும் அங்கீகரிக்கிறாங்களா, இந்த உலகம் நம்ம அங்கீகரிக்குதா, இல்லை இந்த கவர்மெண்ட் நம்மளை அங்கீகரிக்குதான்னா கிடையாது. ஏன்னா இந்த டாக்குமெண்ட்டில் யார் பார்ட்டி, ராமசாமியும் நான் தான் பார்ட்டி. ஸோ ராமசாமி விற்கிறாரு, அதுக்கு ஒரு ஆவணம் இருக்குது, அதை நான் வாங்கியிருக்கேன் அப்படின்றது மட்டும்தான் இருக்கே தவிர அதையும் தவிர்த்து ஒரு அரசாங்க அங்கீகார டாக்குமெண்ட் அப்படி இருக்கான்னா அதுதான் பட்டா, சிட்டா, அடங்கல். இப்போ நான் ஒரு சொத்தை ராமசாமி அப்படின்றவர்கிட்ட வாங்குறேன் அப்படின்னா ஒரு சேலீடு மூலியமாக வாங்கி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணால் அதை நான் இந்த கன்சர்ன் அரசாங்கத்துக்கு, நம்ம தமிழ்நாடாக இருந்தால் தமிழ்நாட்டுடைய கன்சர்ன் தாசில்தார் ஆஃபீஸில் போயிட்டு இதை மாதிரி இந்த சொத்தை இந்த டாக்குமெண்ட் மூலிமா நான் வாங்கிட்டேன், என் பேருக்கு மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட அந்த பட்டா, சிட்டா, அடங்கலை நம்ம பேருக்கு மாற்றிக்கணும். அப்படி மாற்றினோம்னா அவங்க அந்த சேலீடை பார்த்து கரெக்டு தான், இவர் இதுக்கு முன்னாடி ராமசாமி தான் சொத்து நோடனாக இருந்திருக்காரு, இப்போ அலிபாய் இந்த சொத்தை இந்த டாக்குமெண்ட் மூலிமா வாங்கியிருக்காரு, அதனால் நாங்கள் இந்த பட்டாவையும், சிட்டாவையும், அடங்கலையும் நான் உங்கள் பேருக்கு மாற்றி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி மாற்றி அரசாங்கம் அங்கீகரிக்கிறாங்க. இப்போ அந்த சேலை அங்கீகரித்து ஏற்றுக்கிறது தான் இந்த டாக்குமெண்ட். ஸோ அதன்படி பார்த்தீங்கன்னா அந்த இதில் ஒரு டாக்குமெண்ட் வாங்கி நம்ம சேலீடு நம்ம பேரில் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆயிடுச்சு, அந்த சேலீடை பேஸ் பண்ணி நம்ம பேரில் பட்டா, சிட்டா, அடங்கல் அதை அரசாங்கம் அங்கீகரித்து நம்ம பேரில் இஷ்யூ பண்ணிட்டாங்கன்னா நம்ம அரசாங்கம் நமக்கு அங்கீகரிச்சிட்டாங்க, நம்ம தான் ஓனர் அப்படின்றத அங்கீகரிச்சிட்டாங்கன்ற மாதிரி ஒரு உறுதி ஆகிடுது. ஸோ இந்த அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்டு ஒரு அங்கீகாரம் வழங்கப்படும் ஆவணங்கள் தான் இந்த பட்டா, சிட்டா, அடங்கல். பட்டாவை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, பட்டாவை பொறுத்த வரைக்கும் அது என்ன டெஃபினேஷன் என்ன அப்படின்னு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பட்டா இஸ் எ லீகல் டாக்குமெண்ட் தட் ஆக்ட் ஆஸ் அ ப்ரூஃப் ஆஃப் ஓனர்ஷிப் ஆஃப் எ ப்ராப்பர்ட்டி, பர்டிகுலர்லி லேண்ட். ஸோ அந்த பட்டாவில் என்ன கன்ஃபார்ம் பண்ணுறாங்க, இவர் தான் ஓனரு. இப்போ உதாரணத்துக்கு நான் இப்போ எனக்கு ராமசாமி விற்கிறாருன்னா ராமசாமி பட்டா இருந்தால் என்னெல்லாம் அந்த பட்டாவில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பட்டா இந்த பட்டா என்ன சர்வே நம்பர் முதல்ல என்னென்ன இருக்கும், நேம் ஆஃப் த ஓனர், யார் ஓனர் அப்படின்றது பேர் ராமசாமின்னு போட்டிருப்பாங்க.
அதனுடைய சர்வே நம்பர் என்ன அதையும் போட்டிருப்பாங்க. அப்புறம் வந்து அதனுடைய ஏரியா எவ்வளோ ஏரியா எக்ஸ்டெண்ட், இத்தனை 2400 ஸ்கொயர் ஃபீட்டா, இல்லை 1 ஏக்கரா, இல்லை 10 சென்டா, அது போட்டிருப்பாங்க. அப்புறம் அதனோட சப்டிவிஷன் சர்வே நம்பரில் ஒரு 467 இருந்தது. அப்போ அது பாதி பிரிஞ்சு கொஞ்சம் வச்சு 467/3 அப்படின்னு சப்டிவிஷன் தான் அதையும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதை தவிர்த்து டாக்ஸ் பேமெண்ட் யார் பேரில் இருக்குன்றதை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அப்போ அந்த சொத்து வந்து ஒரு ஃப்ரீ ஹோல்டா அல்லது லீஸ் ஹோல்டா, இப்போ அதை வந்து முழுமையாக அப்சல்யூட்டாக பில்டிங் லேண்டுக்கு வந்து முழுமையான ஓனரா, இல்லை அது வந்து வாடகைதாரர் உரிமைகளில் வச்சுருக்காங்களா. இப்போ சில ப்ராப்பர்ட்டிலாம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கே சொந்தமாக இருக்கும், கவர்மெண்ட்லேருந்து வாடகை ஓனர்ஷிப் மாறாது, அது வந்து ஒரு டெனன்சி, அதை லீஸ் ஹோல்ட் ரைட் மட்டும்தான் மாறும். ஸோ அது மாதிரி அதையும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதுதான் இந்த பட்டா அப்படின்றது. ஸோ சிம்பிளாக சொல்ல போனீங்கன்னா பட்டா அப்படின்றது வந்து என்னென்னா ஒரு டாக்குமெண்ட்டு இஷ்யூடு பை கவர்மெண்ட், எஸ்பெஷலி இப்போ தான் தாசில்தார் ஆஃபீஸ் வந்து இஷ்யூ பண்ணுறாங்க. அதில் வந்து இவர் தான் ஓனர், இந்த ப்ராப்பர்ட்டிக்கு இந்த சர்வே நம்பரில் உள்ள இவ்வளோ ஏரியாவுக்கு இவர் தான் ஓனர் அப்படின்னு வழங்கப்படுறது பட்டா. இப்போ அடுத்த பட்டா தான் இருக்குது. அப்புறம் சிட்டா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிட்டான்றது வந்து பார்த்தீங்கன்னா பட்டா வந்து ஒன்லி அது வந்து எதுக்கு மட்டும்னா அந்த ரெசிடென்ஷியல் லேண்டு எல்லா டாக்குமெண்ட்டும் பட்டா வரும். எல்லா அக்ரிகல்ச்சர் லேண்டாக இருந்தாலும் சரி, இண்டஸ்ட்ரியல் லேண்டாக இருந்தாலும் சரி, வீட்டு ப்ராப்பர்ட்டியாக இருந்தாலும் பட்டா எல்லாத்துக்கும் காமன். இப்போ அக்ரிகல்ச்சர் லேண்டாக இருக்குது, மற்றபடி வேறு ஒரு விவசாயம் பண்ணுற லேண்டு, அப்புறம் வந்து ஒரு ஷெட்டு, ஒரு ஃபேக்ட்ரி இண்டஸ்ட்ரினா அப்போ என்ன பண்ணுவாங்க, அதுக்கு வந்து சிட்டான்ற டாக்குமெண்ட்டும் கொடுப்பாங்க. சிட்டான்றது என்னென்னா அந்த டாக்குமெண்ட்டும் இதுவும் கிட்டத்தட்ட பட்டா மாதிரி தான். பட் இதில் வந்து என்ன பண்ணாங்கன்னா அந்த லேண்டினுடைய வகை என்ன தன்மையான வகை, இது நஞ்சை நிலமா, புஞ்சை நிலமா, அதாவது வெட்லேண்டா, ட்ரை லேண்டான்றதை வந்து ஸ்பெசிஃபை பண்ணி அதுக்குள்ள சர்வே நம்பர் என்னன்றதையும் பர்பஸ் பண்ணி குறிப்பாங்க. ஸோ இதையும் யார் இஷ்யூ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது வந்து தாசில்தார் ஆஃபீஸர் தான் இஷ்யூ பண்ணுறாங்க. ஸோ பட்டாவையும் இஷ்யூ பண்ணுறது தாசில்தார் ஆஃபீஸு, சிட்டாவையும் இஷ்யூ பண்ணுறது தாசில்தார் ஆஃபீஸு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து சிட்டாவை பொறுத்த வரைக்கும் அது கிளாசிஃபிகேஷன், அந்த லேண்டு என்ன வகையான லேண்டு. ஸோ இது அக்ரிகல்ச்சர் லேண்டுக்கு மட்டும்தான் வரும். அதை நம்ம வாங்குகிற வீடுகளுக்கோ பில்டிங்களுக்கோ சிட்டா தேவைன்றது கிடையாது. ஸோ அதில் நஞ்சை லேண்டா, புஞ்சை லேண்டா அப்படின்றத பற்றி போடுவாங்க. இதை தவிர்த்து மூன்றாவதாக ஒரு டாக்குமெண்ட் சொல்கிறது வந்து அடங்கல். இந்த அடங்கலில் வந்து இஷ்யூ பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா VAO, அதாவது வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர். ஒவ்வொரு கிராமத்துக்கும் ஒரு கிராம அதிகாரி அவர் இருப்பார். அவர் வந்து ஒரு டாக்குமெண்ட், ஒரு ரிஜிஸ்டர் அவர் வச்சுருப்பார். அந்த ரிஜிஸ்டர் பேர் பார்த்தா ரிஜிஸ்டர். அந்த ரிஜிஸ்டரில் என்ன இருக்கும், எந்தெந்த லேண்டில் யார் யார் விவசாயம் பண்ணுறாங்க, யார் யார் என்னென்ன எவ்வளோ இடத்த வச்சுருக்காங்க, அதில் என்ன மாதிரி விவசாயம் பண்ணிட்டுருக்காங்க, அதுக்கு வந்து தண்ணி வசதி இருக்கா இல்லையா, அதனுடைய பூர்வீகம் என்ன, அது முன்னாடி உள்ளது. ஸோ இது வந்து இந்த ரிஜிஸ்டர் வந்து யார் மெயின்டைன் பண்ணுறாங்கன்னா ஒவ்வொரு கிராமத்துக்கும் உள்ள வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர், கிராம அலுவலர், அவர் தான் வந்து நேம் பண்ணுறாரு. அவர் வந்து அதுக்கு வந்து ஒவ்வொரு லேண்டு விவசாயம் பண்ணால் அதுக்கு ஒரு கிறிஸ்டி நோட் கட்டுவாங்க. அந்த பர்சனல் இயரில் அவர் இந்த விவசாயம் பண்ணுறாரு, அதுக்கு இவ்வளோ வரி கட்டியிருக்காரு, நாமினல் அமௌண்ட்டு தான். ஸோ அந்த மாதிரி டாக்குமெண்ட்டு தான் இது பார்க்கணும். ஸோ இப்போ 3 டாக்குமெண்ட்டை சொல்லிட்டேன். ஒரு விவசாய லேண்டாவோ இல்லை பெரிய லேண்டாவோ ஒரு இண்டஸ்ட்ரியல் லேண்டாவோ இருந்தால் அந்த 3 டாக்குமெண்ட்டுமே இருக்கணும். பட்டா, சிட்டா, அடங்கல். வெறும் நம்ம சிட்டியில் உள்ள ப்ராப்பர்ட்டி மாதிரி உள்ள இடங்கள் வச்சிங்களேன். உதாரணத்துக்கு நம்ம என்ன சொல்கிறது, நம்ம வேக்மூர் ஏரியா அல்லது டி நகர் ஏரியாவில் உள்ள இடம்னா அப்போ அதுக்கு வந்து பில்டிங்கை ஹவுஸ் லேஅவுட் ப்ராப்பர்ட்டி மாதிரி ஆகி அது வீடுங்களாக மாறிச்சுன்னா அது பட்டா மட்டுமாதிரி இருக்கிறதா பார்த்துக்கணும். ஸோ இந்த 3க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னென்னா, பட்டா அண்ட் சிட்டா இஸ் இஷ்யூடு பை பட்டா வந்து இட்ஸ் a டாக்குமெண்ட் ஃபார் ஓனர்ஷிப், சிட்டா இஸ் a டாக்குமெண்ட் ஃபார் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் லேண்ட், அப்புறம் அடங்கல் வந்து இட்ஸ் a லேண்ட் ஃபார் கல்டிவேஷன், என்னென்ன கல்டிவேஷன் பண்ணுறாங்கன்றத உறுதி செய்யக்கூடிய வருது. இதில் 3த்துலேயுமே சர்வே நம்பர் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. 3த்துலேயுமே யார் ஓனர்ன்றதை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஆனால் சிட்டாவில் வந்து என்ன வகையான லேண்ட் கிளாசிஃபிகேஷன், கல்டிவேஷன் லேண்டா, அதாவது நஞ்சை லேண்டா, புஞ்சை லேண்டா, அதாவது ட்ரை லேண்டா, வெட் லேண்டான்ற மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதை பொறுத்த வரைக்கும், அடங்கலை பொறுத்த வரைக்கும் அதில் என்ன மாதிரி விவசாயம் பண்ணுறாங்களா பண்ணலையா, என்ன மாதிரி விவசாயம் பண்ணுறாங்கன்றதை போட்டிருப்பாங்க. அப்புறம் வந்து இது வந்து பட்டாவும் சிட்டாவும் இஷ்யூ பண்ணுறது வந்து தாசில்தார் ஆஃபீஸ், அடங்கலை இஷ்யூ பண்ணுறது வந்து யார், நம்ம வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர். எதுக்காக இந்த டாக்குமெண்ட் இஷ்யூ பண்ணுறாங்கன்னா வந்து பட்டா வந்து ஓனர்ஷிப்பை உறுதி செய்து இஷ்யூ பண்ணுறாங்க. சிட்டான்றது வந்து என்ன மாதிரி விவசாய லேண்டு, என்ன மாதிரி கிளாசிஃபிகேஷன் லேண்டுன்றதை உறுதி செய்து ரிசீவ் பண்ணுறாங்க. அடங்கல்றதை வந்து என்ன மாதிரி கல்டிவேஷன் பண்ணுறாங்கன்றதை உறுதி பண்ணுறாங்க. ஸோ இந்த 3 டாக்குமெண்ட்டும் நம்ம இருக்குதா அப்படின்றது பார்த்து தான் நம்ம சொத்தை வாங்கணும். இப்போ அடுத்த கொஸ்டின் ரைஸ் பண்ணிங்க சார்,
பட்டா சிட்டா அடங்கல், அதாவது விவசாய லேண்டாக இருந்தால் மூணுமே பார்க்கணும். இல்லைன்னா இப்போ 2015 அப்புறம் பட்டாவும் சிட்டாவும் மிங்கிள் பண்ணி பட்டா சிட்டான்ற மாதிரி இஷ்யூ பண்ணுறாங்க. அப்போ சரி ஏதோ ஒன்று அதாவது இஷ்யூ பண்ணுறாங்களான்றதை பார்த்து வாங்கணும். இப்போ அடுத்த கேள்வி கேட்பீங்க, இப்போ நம்மக்கிட்ட விற்கிற ஒரு பேரில் மட்டும் பட்டா சிட்டா அடங்கல் இருந்தால் போதுமா, இல்லை அதுக்கு முன்னாடி உள்ளவங்கள்ட்ட பேரில் இருந்தால் அவங்கள்ட்ட உள்ளதையும் கேட்டு வாங்கணுமா அப்படின்ற ஒரு கேள்வி. இப்போ நம்ம என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ நான் என்ன சொல்லுவேன்னா, உங்களை பொறுத்த வரைக்கும் உங்ககிட்ட ஒருத்தர் விற்கிறார் பாருன்னா அவர்கிட்ட பட்டா சிட்டா அடங்கல் இருக்கான்னு பார்த்து கேட்டு வாங்கிடுங்க. அது கண்டிப்பாக தேவை. அதுக்கு முன்னாடி ஒருத்தர் இருந்தானா அவர் பேரில் பட்டா சிட்டா அடங்கல் இருக்கான்னா அதையும் கேட்டு வாங்கிடுங்க. அதுக்கு முன்னாடி ஒருத்தர் பட்டாச்சு இருந்தாங்கன்னா அவர் பேர்ட்டையும் பட்டா சிட்டா அடங்கல் இருந்தால் அதையும் கேட்டு வாங்கிடுங்க. அதுக்கு முன்னாடி எத்தனை பேர் இருந்தாங்களோ அத்தனை பேர்லேயும் பட்டா சிட்டா அடங்கல் இருந்தால் அவ்வளோத்தையும் கேட்டு வாங்கிடுங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது அப்படின்னு தான் நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவேன். இப்போ நீங்கள் கேட்கலாம், சார் என்ன சார் நீங்கள் ரொம்ப ஓவராக போகிறீங்க, எல்லார் பேர்கிட்டையும் பட்டா சிட்டா அடங்கல்லாம் வச்சுக்கிட்டு இருப்பாங்களா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் எல்லார் பேர்ட்டில் உள்ள பட்டா சிட்டா அடங்கல் உங்களை இருந்தால் இட் இஸ் வெல் அண்ட் குட், ரொம்ப சிறப்பானது. அப்படி இல்லை அப்படின்னா அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் உங்களுக்கு விற்கிற ஒரு பேர்லையாவது இருக்கா இல்லையான்றதை பார்த்துவாங்க. அதுக்கு முன்னாடி உள்ளவங்கள்ட்ட ஒரு பேரில் இருந்தாலும் கேட்டு வாங்கி, அதுக்கு முன்னாடி உள்ள பேரில் யார் யார் பேர்லாம் இருக்கோ அவங்கள்ட்ட கேட்டு வாங்கிடுங்க. ஆனால் குறைஞ்சபட்சம் உங்கள் விற்கிறவங்க பேரில் அவங்க பேரில் கண்டிப்பாக இருந்திருக்கும். ஏன் சார் சப்போஸ் இப்போ என்கிட்ட நான் ஒரு ராமசாமிகிட்ட சொத்து வாங்குகிறேன், அவர் பேரில் இல்லை, அவருக்கு குமாரசாமி விற்றார், அவர் பேரில் இல்லை, அதுக்கு முன்னாடி பெரியசாமின்ற ஒருத்தர் இருந்தார், அவர் பேரில் தான் இருக்குது. இப்போ நான் பெரியசாமி பேரில் பட்டா சிட்டா அடங்கலோட நான் சொத்தை போய் வாங்கிடலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, என்னோட அட்வைஸ் நீங்கள் அப்படி போட்டு சொத்தை பெரியசாமியிலேருந்து நீங்கள் யார் பேரில் வாங்க போகிறீங்களோ, நீங்கள் ராமசாமிகிட்டேருந்து வாங்க போகிறீங்க, ராமசாமி வரைக்கும் அவரையே மாற்றி அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் சொத்தை வாங்க. ஏன் கேட்டிங்கன்னா, நீங்கள் உங்கள் பேரில் நாளைக்கு நாளை பின்ன ஒரு செயலீடை எடுத்துக்கிட்டு நீங்கள் போய் தாசில்தார் ஆஃபீஸில் போய் இந்த பாருங்கள் சொத்து பெரியசாமி பேரில் இருக்குது, பெரியசாமி குமாரசாமிக்கு விற்றார், குமாரசாமி ராமசாமிக்கு விற்றார், ராமசாமி இது நான் வாங்குகிறேன், பெரியசாமி பேரில் பட்டா சிட்டா அடங்கல் என் பேரில் மாற்றி கொடுங்கன்னு அங்கே மாற்றி தரதில் நிறைய சிக்கல் இருக்கு. சார் நீங்கள் பெரியசாமியை நான் என்ன சொல்லுவேன், நீங்கள் பெரியசாமியை கூப்பிட்டு வாங்க, ராமசாமியை கூப்பிட்டு வாங்க, குமாரசாமியை கூப்பிட்டு அவ்வளோ பேரையும் கூப்பிட்டாங்க, அவ்வளோ பேரை கையெழுத்து கொடுங்க, கையெழுத்து போட்டு கொடுத்தா தான் போட்டு தருவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நமக்கு தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் வரும். அப்புறம் தேவையில்லாத அப்புறம் அவங்கள கரெக்ட் பண்ணணும், அவங்களுக்கு மாமூல் பணம் கொடுக்கணும், இல்லை அவங்க கேட்குறதெல்லாம் செய்யணுன்ற மாதிரிலாம் பிரச்சனைகள் வரும். பெஸ்ட் ஆப்ஷன், சொத்தை வாங்க போகிறதுக்கு முன்னாடி யார் விற்கிறாங்களோ அவங்க பேரில் பட்டா சிட்டா அடங்கல் எல்லாம் இருக்குதான்னு பார்த்து அதுக்கப்புறம் வாங்குறது புத்திசாலித்தனம். அப்படி இல்லை அப்படின்னா நிறைய பிரச்சனைகளையும் அப்புறம் பண்ண அப்படி இல்லைன்னா வாங்க முடியாது சார், பேரை மாற்ற முடியாதான்னு கேட்டால் முடியும். அங்கே உள்ள ஆஃபீஸர் இல்லாத கேள்வி கேட்பான், சார் உனக்கு விற்றவன் ராமசாமி, அவன் பேர்லேயே என்ன பட்டா வரல, எப்படி சார் நான் மாற்றி கொடுக்க முடியும், தர முடியாது சார், நீ அவனை விற்பார் இவரை விற்பார், அந்த ஆஃபீஸரை பாரு இந்த ஆஃபீஸரை பாரு, என்னால் முடியாது, எங்கள் ரூல்ஸ் பெர்மிட் பண்ணல, எங்கள் கம்ப்யூட்டர் பெர்மிட் பண்ணல, எங்கள் சிஸ்டம் பெர்மிட் பண்ணல அப்படிம்பாங்க. இப்போ என்ன பண்ணணும், நம்ம வீணாக போய் அலைஞ்சிட்டு இருக்கணும். அப்புறம் அவங்க கையெழுத்து போடு, அந்த அஃபிடேவிட் போடு, இந்த டாக்குமெண்ட் கொடு, இந்த ஸ்டேட்மெண்ட் கொடு, அவங்கள வச்சு ஸ்டேட்மெண்ட் கொடு. இப்போ அவங்கள வச்சுலாம் நம்ம எப்படி கொடுக்க முடியும்? ஸோ அப்படி தேவையில்லாமல் நமக்கு செலவுகள் சிரமங்கள் ஜாஸ்தியாக இருக்குங்க காலத்தினால நீங்கள் அவங்கள்ட்ட விற்கிறவங்ககிட்ட எப்பா நீ எல்லாத்தையும் உன் பேரில் மாற்றி உன் வந்ததுக்கப்புறம் என்கிட்ட விட அப்படின்னா நம்ம போய் கொடுத்தா ஆட்டோமேட்டிக் இப்போல்லாம் எப்படி பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் ஆட்டோமேட்டிக்காகவே பண்ணிடுறாங்க. இப்போ நமக்கு ஒருத்தர் விற்கிறாரு, அவர் பேரில் பட்டா சிட்டா அடங்கல் இருந்ததுன்னா நம்ம சேலரி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது அந்த நேம் ட்ரான்ஸ்ஃபர் ஃபீஸ் அங்கேயே கட்டிட்டா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்துடுது. ஆட்டோமேட்டிக் திருப்பி நம்ம அவங்கள போய் தாசில்தார் ஆஃபீஸுக்கு போகணுன்ற சிஸ்டமே இல்லை, கொஞ்சம் எளிமையாக்கியிருக்காங்க. பட் இப்போ இது மாதிரி விஷயம் எப்படி நடக்கும்னா, நம்மக்கிட்ட விற்கிறவங்க பேரில் பட்டா சிட்டா அடங்கல் இருந்தால், அப்படி இல்லைன்னா அதுக்கு முன்னாடி 4 தலைமுறைக்கு முன்னாடி பேரில் இருந்ததுன்னா நம்ம திருப்பி முதல்ல இருந்து அலையணும். ஸோ இந்த நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ஆட்டோமேட்டிக்காக நடக்கணும்னா நம்ம இவங்க பேரில் இருக்கணும். ஸோ இதுதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். ஸோ பட்டா சிட்டா அடங்கல் அப்படின்றது இட் இஸ் அ டாக்குமெண்ட் issued by the government recognizing that the particular person is the owner of the property. இப்போ நம்ம ஒரு பிரிட்டிஷ் காலத்தில் ஒரு ஆட்சி இருந்தது, அதுக்கு முன்னாடி முகலாயர் ஆட்சி இருந்தது. இப்போ ஒவ்வொரு காலத்துலேயும் இந்த ஆள் தான் இந்த சொத்துக்கு ஓனர்னு சொல்லி அந்த காலத்தில் பட்டா புச்சலிக்கா அப்படின்ற மாதிரி இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டாக்குமெண்ட்டு அது என்னன்னா அந்த கவர்மெண்ட்டே அங்கீகரிக்குது இவர் இந்த சொத்துக்கு இவர் தான் ஓனர்ன்றது. ஸோ அந்த டாக்குமெண்ட்டு கண்டிப்பாக இருக்கிற ப்ராப்பர்ட்டியை வாங்குறது தான் நமக்கு புத்திசாலித்தனம்.
ஸோ எந்த ஒரு சொத்தாக இருந்தாலும் அந்த மாதிரி டாக்குமெண்ட் இருக்குதான்னு பார்த்து அந்த மாதிரி சொத்துக்களை வாங்குங்க. இதை தான் இந்த வீடியோ மூலமாக சொல்ல விரும்புகிறேன். சொத்து வாங்கும்போது கவனிக்க வேண்டிய வேறு என்ன விஷயங்கள்ன்றது ஒவ்வொரு விஷயங்களையும் ஒவ்வொரு வீடியோவில் தொடர்ந்து பாருங்கள். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். ரஷ்யாக் லா டியூப் அப்படின்றது வந்து இங்கிலீஷ் சேனல், ரஷ்யாக் சட்டம் அறிவோம்ன்றது நம்ம தமிழ் சேனல். ஸோ நீங்கள் இந்த உங்கள் யூடியூப் இந்த ஆன்லைனில் இந்த 2 சேனல் பேரை டைப் பண்ணாலோ அல்லது என்னோடய வெப்சைட் பின்னாடி வருது அலி அசோசியேட்ஸ் அப்படிங்கிற ஒரு வெப்சைட்ஸு, அந்த வெப்சைட்டை டைப் பண்ணாலோ என்னோட எல்லா வீடியோஸும் வரும். தமிழ் வீடியோ, இங்கிலீஷ் வீடியோ, பல தலைப்புகளில் இருக்குது, பிளேலிஸ்ட் இருக்குது. அதை பார்த்து உங்களுக்கு சட்டம் சம்பந்தப்பட்ட எந்த சந்தேகமாக இருந்தாலும் நம்ம சேனல் மூலிமா அல்லது நம்ம அலி அசோசியேட் வெப்சைட் மூலிமா அதை கிளாரிஃபை பண்ணி உங்கள் சட்ட அறிவை பெருக்கிங்க. அதையும் தவிர்த்து அது கூடுதலாக உங்களுக்கு நேரடியாக கன்சல்டேஷனோ ஆன்லைன் கன்சல்டேஷன் தேவைப்பட்டதுன்னா இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். இஃப் டைம் ஸோ பெர்மிட்ஸ் ஆன் அப்பாயின்மெண்ட் உங்களுக்கு உங்களுடைய சந்தேகங்களை கன்சல்டேஷன் மூலிமா தீர்த்து வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன். தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்து உங்களோட சட்ட அறிவு பெறுங்க. நன்றி, வணக்கம். அன்புடன் ரஷ்யாக் அலி.